இன்றைய இந்த கேஸ் இது ஒரு கிரைம் மட்டும் இல்ல, இது ஒரு கண்ணாடி. இந்த கேஸ் ஒரு கதை மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய ஒரு அடி. இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கேள்வி, இது ஒரு சத்தியம். ப்ரோ லைஃப் இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு பின்னாடி ஒரு மனிதரோட ரத்தம் கிடைச்சது. யாரோ இங்க சூசைட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட பாடி கிடைக்கவே இல்லை. போலீஸும் இங்க வந்துட்டாங்க. ஃப்ரெஷ் நியூஸ்க்காக எங்க கூடவே இருங்க. நாங்க யார பத்தி பேசுறோம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? சுபோத் கண்ணா, தி சுபோத் கண்ணா, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ப்ரோ லைஃப் இன்சூரன்ஸ். இவ்ளோ பெரிய ஆளை காணோம், ஆனா உங்ககிட்ட ஒரு க்ளூ கூட இல்லையே. மிஸ்டர் கபூர். எஸ், அவரோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன உடனே நாங்க தேட ஆரம்பிச்சிட்டோம். லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் டோன்ட் வரி, we will find him. சார் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ என்னை இன்னும் கவலைப்படுத்துது. நான் மும்பைல வந்து இறங்குனதுமே என் ஹஸ்பண்ட் இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பியிருக்காரு. ஐம் சாரி, நான் வந்து தப்பான காரியம் பண்ணியிருக்கேன். நான் மன்னிப்புக்கு லாய்க்கு இல்லாதவன். நான் என்னுடைய உயிரை சுபோத் நைட்டு வீட்டுக்கு கூட வரல. ஆனா ஆபீஸ்க்கு வெளியில பிளட் செதறி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர். ஒருவேளை சுபோத் சூசைட் பண்ணிக்கிட்டாரா? இது அவரோட பிளட் தானா? நீங்க தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க. பிளட் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிப்போர்ட் வந்ததுமே எல்லாம் தெரிஞ்சிடும். மேம், மக்கள் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிரலாம். ரூபாலி 24 மணி நேரம் கூட ஆகல. Give it some time. Sure. நடுவுல வராதீங்க. சார், தள்ளி சார், போங்க, சார், தள்ளி போங்க, சார், போங்க, சார், தள்ளி சார், போங்க, சார். தள்ளி போங்க. சார், லைஃப் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக போயிருக்கு பாருங்க. முதல்ல ஏழைங்க வேற வழி இல்லாமல் சூசைட் பண்ணாங்க. இப்போ பணக்காரங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சூசைடு இல்லை, இது மர்டர். சூசைடா இருந்திருந்தா பாடி இங்கே தான் இருந்திருக்கும். பாடியை இங்கேருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது யாரோ சுவோதை தள்ளி இருக்கணும், அப்புறம் பணத்தை இழுத்துட்டு போயிட்டாங்க. தள்ளி விட்டுருப்பாங்களா இல்லை இவனே குதிச்சிருப்பான். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தான் தெரிய வரும். சிசிடிவி ஆஃபாக இருக்கு. சுபோத் டெரஸில் சன் டவுனர் பண்ணிட்டு இருந்தாங்க. சன் டவுனரா? இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் சார். ஈவினிங் பாட்டிலை திறப்பாங்க. பணக்காரங்க இதை சன் டவுனர்னு சொல்லுவாங்க. ஒரு பார்ட்டிக்காக சிசிடிவியை இங்கேயே ஆஃப் பண்ண. சுபோத் சாருடைய ஆர்டர், இட் வாஸ் அ க்ளோஸ்டு டோர் பார்ட்டி. எதுவும் ரெக்கார்ட் ஆகிடக்கூடாதுன்னு அவர் விரும்பினார் சார். அதனால தான் சிசிடிவி கேமராஸ்லாம் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்படின்னா இல்லீகலாக ஏதோ நடந்திருக்கு. ட்ரக்ஸ், கேர்ள்ஸ். நோ சார், நாட் அட் ஆல். அப்புறம் இந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணுறது என்ன லாஜிக்னே புரியலையே. சோஷியல் மீடியா சார், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் நவ். சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோஸையும் எடுத்து இப்போ வைரல் பண்ணி விட்டுறாங்க. என்ன வீடியோக்கு என்ன கதை சொல்லி எப்படி வைரல் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. இந்த சிசிடிவி ஆஃப் பண்ணி சூசைட் வீடியோவை அவனே பண்ணானா? கம்பெனி சரியா போகலையா என்ன? நோ சார், கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கு. அதுக்கு தான் சார் பார்ட்டி கொடுத்தாரு. பார்ட்டியில் யார் என்னென்னலாம் பார்த்தாங்களோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். பார்ட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? அரௌண்ட் 6 PM சார். ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் நான், நித்யா, ரூபாலி, அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும், சுபோத் சாருடைய அசிஸ்டன்ட் ஆனந்த், நாங்கள் எல்லாருமே இங்கே கேதர் ஆயிருந்தோம் சார். லிசன் எவ்ரிவன், தேங்க் யூ. ஹலோ முகர்ஜி, ப்ளீஸ். எல்லா சக்ஸஸ்க்கும் ஸ்டோரி உண்டு, நியூ லைஃப்க்கும் உண்டு. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தேன். நான் சின்னவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. என் அப்பா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தாரு.
ஆனால் எங்களுக்கு பணம் கிடைக்கல. நானும் எங்கள் அம்மாவும் அந்த இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் ப்ரோ லைஃப் இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ண முடிவெடுத்தேன். ஏன்னா என்ன போல தன்னுடைய பணத்தை திரும்ப வாங்க யாருமே போராடக்கூடாது. as all we know ப்ரோ லைஃபோடைய மோட்டிவ் ஒன்று தான், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால் ப்ரோ லைஃப்பில் நம்மளுடைய கம்பெனி 10 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமான பீப்புளுக்கு நம்மளால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். Cheers to pro life everyone. Cheers. இந்தாங்க. சார் congratulations. Thank you. You also have it. Anand. Nice. Please. சார் Anand. நான் கிளம்புறேன். ம் எனக்கு 9 மணிக்கு பஸ் இருக்கு. ஓகே. சேஃப் ட்ராவல். Yes, யூ sir. கோ. தேங்க்ஸ். பணக்காரங்க குடிக்கிறதை விட்டா நாங்க பிசினஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பாட்டிலும் 12,000. இந்த பாட்டில்ல இருந்து 25,000 ரூபாய்க்கு நான் பாட்டில் ரெடி பண்ணிட்டேன். we left around midnight. சாரும் இங்கே தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் வேணும். ஷூர். இந்த கேஸ் முழுசா சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்க யாரும் இந்த மும்பையை விட்டு வெளியே போகக்கூடாது. அதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த டிஸ்கஷனும் இருக்கக்கூடாது. நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? எஸ் சார் டீ. சார் டீ. டெரஸ். குட் மார்னிங் சார். ஹாய், ஐ எம் ஷில்பா காலிங் ஃப்ரம் ஜீவன் லைஃப் இன்சூரன்ஸ். உங்களுக்காக பெஸ்ட் பாலிசி ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் என்னால கொடுக்க முடியும். நான் பண்ணி தரேன். மார்ச் 31 ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் அப்புறமா பேசுறேன். பாய். இது யாரோட பார்சல்? பேர் கூட இல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? மும்பையுடைய 3 இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்ஸ், பேர் இல்லாத ஒரு பாக்கெட், மனிதனின் வெட்டப்பட்ட ஒரு உடல் கிரைம் வார்னிங்கா மாறிடுச்சு. சில சமயம் பிரஷர் குக்கர்ல பாடி, சில சமயம் துண்டு துண்டா சாலையில. இது வெறும் கதை மட்டும் இல்ல, இது ஒரு புது யுகம். இதுல வெறுப்பும் கோபமும் எல்லைய மீறிக்கிட்டு இருக்கு. யார் இந்த ஆளு? இந்த கொடூரமான செயல் ஒரு கொலையா இல்ல வெறுப்பின் அடையாளமா? பூகம்பம், மழை, இந்த மாதிரி இயற்கை பேரழிவு, ஆக்சுவலி நேச்சுரல் கெலாமேட்டிக் ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கஸ்டமருக்கு ஆகிற நஷ்டத்தை ஈடு கொடுக்க மாட்டாங்க, டைரக்டாக மறுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இல்லை. சென்னையில் வந்த புயல் காரணமாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டதோ, எவ்வளோ பாலிசி ஹோல்டர்ஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ப்ரோ லைஃப் ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணோம். இன்சூரன்ஸோட கிங் சுபோத் கண்ணா. சுபோத் பாய், நீங்க ஒரு ஹீரோ. தேங்க்யூ சுபோத் சார். சார் ஷிண்டே, இவரோட கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் படிச்சு பாரு. இவனை ஹீரோன்னு சொல்றாங்க, இவன் ஒரு தெய்வமா? இந்த பாராட்டு தான் இவனை கொண்டு போட்டிருக்கலாம் சார். சார், இவனோட பாலிசியால மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் லாஸ் ஆயிருந்திருக்கும். அதனால கோபத்தில் யாரோ இவனை கொலை பண்ணியிருக்கணும். வேற வேற பாடி பார்ட்ஸ் எல்லாம் வேற வேற இன்சூரன்ஸ் கம்பெனியில கிடைச்சது இல்லையா? அது சுபோதோட பாடியா? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தா தான் தெரிய வரும். இந்த பில்டிங்ஸுக்கு பக்கத்தில் இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு, அப்புறம் ரோட்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ்லாம் எடு. எஸ் சார். சார், இப்பதான் கல்யாணம் நடந்தது. ஹஸ்பண்ட் கூட கட்ரா போலான்னு இருந்த. லீவை கேன்சல் பண்ணிட்டீங்க.
கவிதா லாங் லீவ் தரேன். அங்க மட்டும் இல்ல, காஷ்மீரையும் சுத்தி பார்த்துட்டு வா. முதல்ல நம்ம கேஸை சால்வ் பண்ணுவோம். அது இல்ல சார். முதல்ல நீ போய் ஃபாரன்சிக்கை ஃபாலோ பண்ணு. சதா போய் கவிதாக்காவுக்கு ஒரு ஸ்பெஷலான டீ சொல்லு, சரியா? லாங் லீவுன்னு சொல்லி ஒரு நாள் கூட லீவ் கொடுக்கறது இல்ல. எவனோ கொல்றான், நான் இங்க சார் இங்க பாருங்க சார். சார் ப்ரோ லைஃப் ஆஃபீஸ் எதிரில் இருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. சுபோத் கண்ணா விழுறது இங்க தெரியுது. இங்க ப்ரோ லைஃபோட செவர் இருக்கிறதுனால சுபோத்தோட பாடியை யார் இழுத்துட்டு போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா ஆபீஸ்க்கு வெளியில இருந்த பிளட், பாடியில இருந்து கட் பண்ண பார்ட் எல்லாம் சுபோத்தோடது. இதோட டீடைல் ரிப்போர்ட்டும் இருக்கு. அதை காட்டு. ஜெய்ஹிந்த் சார். சுபோஷ் கண்ணாவோட மற்ற பாடி பார்ட்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு டெலிவர் ஆயிருக்கு. தலை கிடைக்கிறது தான் பாக்கி. இது வரைக்கும் நீங்க பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே சப்மிட் பண்ணுங்க. இந்த கேஸை சீனியர் டீம் ஹேண்டில் பண்ணட்டும். எதுக்கு சீனியர் டீம்? என் மேல சந்தேகமா இருக்கா சார்? இந்த கேஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு சார். ஹோம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் us to place the best team. சார் ப்ளீஸ் சார், இது முதல்ல பண்ணாதீங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஃபைன். என்னால உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுக்க முடியும். சார் என்னாச்சு சார்? 48 ஹவர்ஸ்ல சால்வ் பண்ணணும் சார். சார் சுபத்தோட நியூஸ் வைரல் ஆயிடுச்சு சார். அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே அவரோடது தானே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த நியூஸ் சீக்கிரமா பரவி போயிடுது சார். நமக்கு முன்னாடி உங்க கேஸை சால்வ் பண்ணிடுவாங்க. யார் கொன்னாங்க, ஏன் கொன்னாங்க அப்படின்னு 1008 ஸ்டோரிஸ் வர ஆரம்பிச்சிடும் சார். ஆல்ரெடி வந்தாச்சு சார். #rest in pieces பயங்கர கிரியேட்டிவா இருக்காங்க. இறந்து போனதும் நல்லதுதான். கெட்டவனோட கெட்ட சாவு. கெட்டவனுக்கு கெட்டது தான் நடக்கும். Better dead than alive. World is the better place without சுபோத் கண்ணா. அன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் பாராட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க சார். இந்த மக்கள் எப்பயுமே இப்படிதான் சார். ஒரு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த நியூஸை முதல்ல போஸ்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடி. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அவங்களோட லிஸ்ட் வேணும். ஓகே சார். இன்னும் நமக்கு தலை கிடைக்கல. இவன் சைக்கோவா தான் இருக்கணும். அவன் வெறும் மர்டர் மட்டும் பண்ணல, சுபோத் கண்ணாவோட மரணத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்டான். மொத்த நாடுமே சுபோத் கண்ணாவோட மரணத்தை நோட்டீஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். இந்த அளவுக்கு கேவலமான வேலையை சுபோத் கூட யாருக்கு பகை இருக்கோ அவனால தான் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். திஸ் மர்டர் இஸ் பர்சனல். ஹாய், ஐ எம் சாரி. நான் ரொம்ப தப்பான வேலையை செஞ்சிட்டேன். மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லை. இந்த மேடமோட மூட் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒழுங்கா டைம்க்கு சாப்பிடுவாங்களா? எனக்கு எப்படி தெரியும் சார்? இவனை யாரு வெறுத்தாங்களோ? சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. He was a successful businessman. நிறைய பேருக்கு இவனை பிடிக்காது. இது யாரு? சார் இவன் ஆனந்த், சுபோத் சாரோட PA. பார்ட்டில இருந்து சீக்கிரம் போயிட்டான். இவன் ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு. சிட்டியை விட்டு வெளியே இருந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாடி என்னெல்லாம் பண்ணிருக்கான். சொசைட்டில நாங்க வேடிக்கை பொருள் ஆயிட்டோம். ரூபாலி, ரூபாலி. எஸ் மேம். என் அக்கவுண்ட்ல இருந்து கண்டோலன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தல, எஸ் மேம். அந்த கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணு. ஒரு நிமிஷம். மேம், அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட போட்டோ எனக்கு வேணும் ரெக்கார்ட்ஸ்க்காக. நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்களே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏன்னா என்னோட கேமராவோட பிக்சர் நல்லா இல்லை.
மேம் நான் கொடுத்துட்றேன். ம். மேடம், உங்களுக்கும் சுபோத் சாருக்கும் நடுவில் எல்லாமே நார்மல் தானே? நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, சுபோத்தோடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இப்போ உங்கள் பேருக்கு வந்துடும். இங்கே பாருங்க, இந்த கேள்வி கேட்க வேண்டியது என்னோட கடமை. உனக்கு அறிவு இல்லையா? இன்னும் அவரோட பாடியை கண்டுபிடிக்க முடியல. தலை இல்லாம எப்படி இறுதிச் சடங்கு பண்றது? தேவையில்லாத கேள்வியை கேக்குறீங்களே, போய் உங்க வேலையை பாருங்க. மேடம் உங்களோட பார்சல். இத கொடுத்தது யாரு? இது வெளியே இருந்தது. உனக்கு அறிவு இல்லையா? எத்தனை தடவை சொல்றது ஓடிபி இல்லாத பார்சலை வாங்காதன்னு? இங்க வை. கருப்பு பலூனா? அட்ரஸ் அனுப்புகிற ஃபாரன்சிக் அனுப்பி வைங்க. சார், யார் வச்சிருப்பாங்கன்னு ஒன்றும் புரியல. இதை யாரோ உள்ள இருக்கிறவன் தான் பண்ணியிருக்கணும். ஷிண்டே, இங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க லிஸ்ட்லாம் எனக்கு வேணும். ஓகே சார். சார், உங்களோட வைஃப். அது நான் பிஸியா இருக்குன்னு சொல்லி வச்சிடு. அண்ணி, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அவர் பக்கத்துல இருக்காருன்னு தெரியும். போனை ஸ்பீக்கர்ல போடு. சார், சுபோத் கண்ணாவுடைய கம்பெனி இன்சூரன்ஸ்ன்ற பேர்ல ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் மக்கள் இத கொண்டாடிட்டு இருக்காங்க. பிட்டுவோட டியூஷன் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க சித்தப்பா பையன் ப்ரோ இன்சூரன்ஸ் எடுத்திருந்திருக்காங்க. அவன் உடம்பு சரியில்லாம இறந்துட்டான். ஆனா இந்த கம்பெனி ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. நீ போய் அவந்திக்காக ஷிண்டே, சார், மேடமை மீட் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரல. சொல்லப்போனால் ஹவுஸ் ஸ்டாஃப் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்திருக்காங்க. உள்ளே வந்தவங்க போலீஸ் அண்ட் பிஆர் டீம். பிஆர் டீம் வந்து லைஃப் எம்ப்ளாயி. இது அவங்களோட லிஸ்ட். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார் நாங்க பல தடவை சொல்லியாச்சு, நீங்க டெய்லி இங்க வந்து இப்படி உட்காரக்கூடாது. உங்க கிளைம் செட்டில் ஆயிடுச்சுன்னா நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மாசமா நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என் பேரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என் மெடிக்கல் கிளைம் மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுங்க மேடம், ப்ளீஸ். அவன் செத்து போக போறாங்க. நான் என் பணத்தை வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்க. எனக்கு பணம் வேணும் மேடம். இந்த மாதிரி எத்தனை கிளைம்ஸ் இருக்கு? எந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பண்ண போகல? சார் நிறைய கேசஸ் இருக்கு. அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க? ரெக்கார்ட் ரூம்ல இருக்கு. சார் இந்த கேசஸ்க்கெல்லாம் காம்பன்சேஷன் கிடைக்கல. இவ்வளவா? இப்ப யாருக்கு தான் கிடைச்சிருக்கு? சரி, காம்பன்சேஷன் கிடைக்காம எத்தனை பேர் இறந்து போனாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும். சார் அதிகப்படியான கேசஸ் இப்படிதான் இருக்கு.
எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்? பிஸியா இருக்குன்னு தான் சொன்னல. நானே பண்றேன். வெய். சார் குறைவான நேரத்துல யார் கில்லர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷிண்டே, கில்லர்ஸ் இந்த ஃபைல்ஸ்ல இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்காங்க. இந்த ஆபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். இதை நீ தனியா பண்ணாத. உனக்காக நான் 2 ஆள் தரேன். இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி வந்துச்சு. மக்கள் இந்த கொடூரமான மரணத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கொலைகாரனோ ஹீரோவோ சுபோஷ் கண்ணா, ப்ரோலைன் இன்சூரன்ஸ் உடைய சிஇஓ. இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு வாக்கு இல்லைனா ஏமாற்றம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி கொடுக்குது. அதுவே மரணத்திற்கு பிறகு கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்காகவே லீகல் எக்ஸ்கியூஸா மாறி போகுது. இங்க முக்கியமான பிரச்சனையே ஏமாற்றம். இன்சூரன்ஸை நல்லா விற்கிறாங்க, ஆனா புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்சூரன்ஸ் பண்ண ஒவ்வொரு நபருக்கும் உரிமைகள் இருக்கு. அவன் வாங்கி இருக்கிற பாலிசியோட நாம்ஸை பத்தி அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுல உண்மை என்னன்னா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன்னைக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட்டாவே மாறி போயிடுச்சு. மக்களுக்கு தேவையில்லாத கிளாஸஸ் சொல்லி அவங்களுடைய கிளைம்ஸை ரிஜெக்ட் பண்றாங்க. மக்கள் நம்பிக்கையை குலைச்சு விட்டுறாங்க. நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னா மக்கள் எல்லாரும் சட்டத்துக்கிட்ட போறாங்க, இல்ல கோவப்படுவாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோபங்கள் தான் இருக்கு. நடுவுல இந்த சோஷியல் மீடியாக்கள் வேற. சரி, இந்த கோபம் நியாயமானதா இல்ல சட்டத்தை உடைக்கக்கூடிய ஒரு புது வழியா? ஜெய்ஹிந்த் சார். சார், நான் அங்கே தான் இருக்கேன். நீங்கள் கொடுத்த டைம்குள்ளே நான் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிடுறேன் சார். ப்ரெஷர் நிறைய இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. 12 மணி நேரத்துக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது. இல்லை சார், நீங்கள் 12 மணி நேரம். சுபோத் கண்ணாவோட மர்டர் கேஸ்ல போலீஸால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. அதே மாதிரி கொலைகார தலையை அவங்க வீட்டுக்கே அனுப்பியிருக்கான். இதுல இருந்து கில்லர் ஒரு புத்திசாலி அண்ட் ஷார்ப்னு தெரிய வருது. இப்பவும் அவன் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து ஒண்ணு நிச்சயமா தெரியுது, கில்லர் ரொம்பவே பயங்கரமானவன். அவன் போலீஸ்க்கு பயந்து எங்கேயுமே ஒளியல. சொல்ல போனா நமக்கு நடுவுல தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கான். சார், சார் பிரசாதம். சுபோத் சாருக்காக பூஜை பண்ணியிருந்தோம். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சார். இந்த கேஸை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஏண்டா இன்னைக்காவது நீ டயத்துக்கு வந்திருக்கலாம்ல? ஏண்டா சோம்பேறியா இருக்க? உருண்டு வரியே. சாரி சார், கொஞ்சம். என்ன சாரி? போய் வேலையை கவனி. சார், கிடைச்சாச்சு சார். இதுல ஒரு எம்ப்ளாயி இருக்கான், ப்ரோ லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான். ஆனா தேவைப்படும் போது இவங்க பணத்தை திருப்பி கொடுக்கல. இது சம்பந்தமா இவனுக்கும் கம்பெனிக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்கு. சொல்ல போனா அந்த எம்ப்ளாயி இப்பவும் அந்த கம்பெனில தான் இருக்கான். இங்க பாருங்க. சார், சார் என்ன எதுக்காக இங்கே உட்கார வச்சிருக்கீங்க? போக விடுங்க ப்ளீஸ். நான் ஃபியூனரலுக்கு ஏற்பாடு பண்ணணும். மேடம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ்
சார் எனக்கு பஸ் இருந்தது, அதனால நான் 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கடவுள் மேல நம்பிக்கையே இல்லையா? ஆ, பாபாவை தரிசனம் பண்ண போறல்ல, அங்க பிரசாதம் சாப்பிட மாட்டியா? வா, உன் கூட ஒரு ராபிட் ஃபயர் விளையாட போறேன். உட்காரு. கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புன? 9 மணிக்கு. எந்த பஸ்? நீலம் பஸ் சர்வீஸ். பஸ் நம்பர்? MH42797. பஸ்ஸோட கலர்? ஒயிட் அண்ட் ப்ளூ. ஹோட்டல் பேரு? ஜீவன் கெஸ்ட் ஹவுஸ். ரூம் நம்பர் என்ன? 203. சுவரோட கலர்? லைட் பிங்க். கொன்னுட்டு தள்ளினியா இல்லை தள்ளிட்டு கொன்னியா? தள்ளிட்டு. ரைமனி பர்ஃபெக்டாக பண்ணிருக்கலாம். ஆனால் மனுஷன் ஸ்டோரி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஓப்பனாக வந்துருச்சு. சொல்லு, சுபோத்தை எதுக்கு கொன்ன? நான் தான் கொன்னேன். ஆனால் நான் எந்த ஒரு தவறும் செய்யலை. எனக்கும் அநியாயம் நடந்திருக்கு. ஐ ஆம் நாட் த கல்பிரேட். ஐ ஆம் அ விக்டிம். சார், நாங்கள் மெடிக்கல் லைஃப் இன்சூரன்ஸில் வேலை தான் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே நோயாளிங்க, பயங்கர நோயாளிங்க. கொலைகாரனை சோஷியல் மீடியாவில் ஹீரோ ஆக்கிட்டாங்க. என்னுடைய பொண்ணு பிங்குன்னு நான் கூப்பிடுவேன். அவ சிரிச்சான்னா 2 கன்னத்துலேயும் குழி விழும். அவ தான் என்னுடைய உலகமே. ஒரு நாள் அவளுக்கு ஜுரம் வந்தது. அப்போதான் அவள் இதயத்தில் ஓட்டை இருக்கிறது தெரிய வந்தது. நான் டே அண்ட் நைட் கடுமையாக உழைச்சேன். அப்போ தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய பிங்குக்காக நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க விரும்பினேன். அவளுக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்க ஆசைப்பட்டேன். அதனால நான் மார்க்கெட்டில் இருந்து பெஸ்ட் இன்சூரன்ஸை வாங்கினேன். ப்ரோ லைஃப் இன்சூரன்ஸ். 45,000 நான் ப்ரீமியம் கட்டுவேன். என்னுடைய தகுதிக்கும் மீறி அவங்க சொன்னாங்க சர்ஜரி அப்போ பணம் தரதா சொன்னாங்க. எப்போ சர்ஜரிக்கு டைம் வந்ததோ அப்போ அவங்க சொன்னது ப்ரீ பர்த் கண்டிஷனா, ஒன்றும் பண்ண முடியாதான். நான் எவ்வளவோ புரிய வச்சேன். என் பொண்ணுக்கு 4 வயசு. அப்போ அவ முன்னாடி மொத்த வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் அவங்க ஒத்துக்கலை. எவ்வளவோ புரிய வச்சேன். சர்ஜரி நடக்கிற நாள் அன்னைக்கு வரைக்கும் நான் புரிய வச்சேன். அவங்க ஒரு நயா பைசா கொடுக்கல, ஒன்றுமே தரல. என் குழந்தைய காப்பாற்றவே முடியலை. ஆஷாவும் அதுக்கப்புறம் போயிட்டா. 2 பேருமே போயிட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. சத்தியமா எதுவுமே பண்ண முடியல. ஒரு நிமிஷம் சார், வாஷ்ரூம்க்கு போனோம். இவன் கூடவே இரு. சார், சுபோத் கூட தப்பு நடந்திருக்குன்னு தோணுச்சு. இப்போ என்னடானா இவன் கூட தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. மர்டர் பண்ணுறவன் பாவப்பட்ட ஜென்மம் கிடையாது. சார், சானிடைசர் இருக்கா? வாஷ்ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். உட்காரு. வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட பொண்ணு மனைவிக்காக பழி வாங்குறதுக்காக நீ உன்னோட வேலையை விட்ட. ப்ரோ லைஃப்லயும் ஜாபை தேடிக்கிட்ட. சுபோத்தை கொலை பண்ணவா? எஸ் சார். அவன் இதுக்கு தான் லாய்க்கு. உன் கூட வேற யாரெல்லாம் இருக்குது? உன் கூட வேற யாரெல்லாம் இருக்குது? சொல்றா. யாரும் கிடையாது.
தனியாக தான் கொன்னேன். ஐசி சுபோத்தை கொன்னியா? பாடியை கட் பண்ணி பார்சல் அனுப்புனியா? எல்லாம் தனியா? ஆ? நான் வெறும் மர்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணலை. அப்படின்னா என்ன? யார் கட் பண்ணாங்க? இந்த ஆனந்துக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க? சர்வீசிங் ஹெட் நித்யாவா, இல்லை ஹெட் ரூபாலியா, இல்லை ஃபைனான்ஸ் மேனேஜர் முகர்ஜியா, சுபோத்தோட ஒய்ஃப் அவந்திகாவா, இல்லை வேற யாராவா? இவன் ஆதார செக் பண்ண. ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். ஃபேக் சார். கூட்டிட்டு வாங்க. என்னாச்சு? நான் ஏன் இவ்வளவு சந்தேகப்பட்டேன்னா, உங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட டீடைல்ஸையும் நாங்க எடுத்தோம். அப்பதான் தெரிஞ்சது, கடந்த 3 வருஷமா சுபோத் சாருடைய அசிஸ்டன்ட் ஆனந்த் வெறும் ஒரு பொண்ணுக்கு தான் ஜாப் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கான். அது ரூபாலி. சாரி, நேஹா. என்ன நேஹா? ஃபேக் ஆதார் கார்டை வச்சு வேலை வாங்கிக்கலாம், ஆனா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சார், பண்ணது அத்தனையும் நான் தான். நேகாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்மந்தம் இருக்கே. உன் பொண்ணு கூட இவ புருஷனும் இறந்துருக்கான். சார், நான் ஆனந்த் சாருக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா அவன் எதுக்கு லாய்க்கோ அந்த காரியத்தை தான் நாங்க பண்ணோம். மரணம் என் கண்ணு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் மேல பிரிட்ஜோட பீஸ் விழுந்தது. நேஹா, ஆபரேஷன் பண்ணிருந்தா பொழைச்சிருப்பாரு. ஆனா ப்ரோ லைஃப் காரங்க இத ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லி இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க மறுத்துட்டாங்க. அவரும் பாவம் இறந்துட்டாரு. சார், இட் வாஸ் நாட் ஆக்ட் ஆஃப் காட். இது ஆக்ட் ஆஃப் சுபோத் கண்ணா தான். ஏன் இந்த பொறுப்பு அவன் தலையில விழாதா? இந்த மாதிரி எவ்வளவோ குடும்பத்தை கண்ணு முன்னாடியே அழிச்சிருக்கான். யாராவது ஒருத்தரை நாங்க இழந்திருக்கோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பிரெக்னெண்டா இருந்தேன். எனக்கு ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆச்சு. இன்ன வரைக்கும் என் குழந்தையால பேச முடியாது. சார், அவன் வெறும் என்ன இல்ல, என் குழந்தைய இல்ல, ஆனந்த் சார மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையும் பாழாக்கி இருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவனை மொத்தமா வெறுக்கிறாங்க.
அவனை கொல்ல துடியா துடிக்கிறாங்க. நாங்க கொல்லாம இருந்திருந்தா வேற யாராவது அவனை கொன்னிருப்பாங்க. ஆனா இந்த சுபோத் கண்ணா கண்டிப்பா செத்துருப்பான். சார், நாங்க அவனை கட் பண்ணல. எங்க பிளான்ல இது இல்ல. எங்க பிளான் வந்து நாங்க இந்த சினாரியோவை வேற மாதிரி காட்ட நினைச்சோம். அதாவது சூசைட். சார், அவனை கட் பண்ற பிளான் எல்லாம் கிடையவே கிடையாது சார். இது எல்லாத்தையும் நாங்க எங்க குடும்பத்துக்காக தான் செஞ்சோம் சார். அவன் எங்க கூட எப்படி நடந்துக்கிட்டானோ நாங்க அதே மாதிரி அவ கூட நடந்துக்கிட்டோம். அவ்வளவுதான். நாங்க பண்ணது கரெக்டு தான். கமிஷனர் சார் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. நாம இவங்க 2 பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா? நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலையே. ஆனா கால் வந்துருச்சே. சார் 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 ப்ளீஸ் சார், என் கணவருக்கான பழியை தான் நான் வாங்கினேன். மற்றபடி நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார். சார், எங்கள் குடும்பத்துக்காக தானே சார் நாங்கள் பண்ணோம். உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். காரணங்கள் எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா கிரைமுக்கு பதில் கிரைமாலேயே கொடுக்கறது எப்பொழுதுமே சரியா இருக்காது. ஆனந்த் அண்ட் ரூபாலி இன்சூரன்ஸ் ஃப்ராடால இவங்க தங்கள் மக்களையே இழந்திருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய ஸ்டைல்ல நியாயத்தை வழங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா நியாயமும் பழிவாங்குதலும் இன்றைக்கும் ஒன்னா பயணிக்காது. வெறுப்பெனும் நெருப்புல இவங்க மூழ்கி போயிருந்தாங்க. சட்டத்தையும் இவங்க மதிக்கல. சார், அப்ப கட் பண்ணது யாரு? சார், பாடியை கட் பண்ணது யாருன்னு தெரியும். சுபோத்தோட பாடியை பியூன் தான் கட் பண்ணியிருக்கான். சுபோத்தோட மர்டருக்கு அடுத்த நாள் சுபோத் ஆஃபீஸுக்கு வரும்போது அவன் கையில் அடிபட்டிருந்தது. அவனை சுற்றி ஈக்கள் வேற. எனக்கு அப்போவே டவுட் வந்துருச்சு. அடுத்த நாள் சுபோத்தோட தலை டெலிவரி ஆச்சு. பியூன் ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தான். அவன் ஷோல்டரில் பெயின் இருந்தது. நான் என்னோட கான்டாக்டை வச்சு கண்டுபிடிச்சேன். போன வருஷம் அவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத காரணத்தினால அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த சுபோத்தோ ட்ரீட்மெண்ட்டுக்கு இவருக்கு பணத்தை கொடுத்துக்க மாட்டான். ஷிண்டே ஃபாரன்சிக் டீமை பியூனோட வீட்டுக்காக. சுபோத் பாடியை கட் பண்ணதுக்கான ஆதாரம் நிச்சயமாக கிடைக்கும். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, சுபோத் கண்ணாவோட கடைசி குற்றவாளி மாட்டிக்கிட்டான். இது இன்ஸ்பெக்டர் தாம்பேவுடைய திறமை. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப அழகா கேட்ச் பண்ணிய இவரு கேஸையும் ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டாரு. ஆனந்த், ரூபாலி, பியூன் இவங்க சட்டத்தை நாடி இருக்கலாம். காவல்துறை, சட்டம் இது ரெண்டுமே மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. பழி வாங்கக்கூடிய ஒரு படலம் சட்டத்தின் வழியை உங்களுக்கு காட்டவே காட்டாது. சட்டத்தால நிச்சயம் நியாயம் வழங்க முடியும். ஆனா பழி வாங்கும் என்னங்கிறது ஒரு புதிய குற்றம் செய்ய